ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு ஓம்ங்கிற படிப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்ரீராமர் மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் நாம் வாழணும். கன்னி கற்பு பாதுகாப்பான கலாச்சாரத்தோடு என்ன செய்யணும், வாழணும். இவருடைய தாய் தந்தையர் யார் அப்படின்னா தசரதனும் கௌசல்யும். இவர் எங்கே பிறந்தாரு அப்படின்னா அயோத்தியில் பிறந்தாரு. விஸ்வாமித்திரருங்கிற ஒரு முனிவருக்கு என்னாச்சு அப்படின்னா ராஷதரருடைய அட்டகாசம் ரொம்ப அதிகமாக இருந்தது. வேள்வியே நடத்த முடியலை. அந்த மாதிரி ஒரு சம்பவத்தில் என்ன செய்கிறாரு அப்படின்னா, அப்படியே என்ன செய்கிறாரு, நம்மளுடைய ராமரை எப்படியாவது அழைச்சி கொண்டு வரணும், ராட்சதர்களை நம்ம என்ன செய்யணும், அழிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்ன செய்கிறாரு, அரண்மனைக்கு, அயோத்தியில் உள்ள அரண்மனைக்கு என்ன செய்கிறாரு, போகிறாரு. அப்போது ராமர் யார் அப்படின்னா ஒரு பாலகன் தான். அப்போ தகப்பனுக்கு என்ன செய்யலை, மகனை அனுப்பி வைக்கிறதுக்கு மனம் இல்லை. ஆனால் இருந்தாலும் அவர் என்ன செய்கிறாரு, ஒரு வரம் கேட்குறாரு. உங்களுடைய மகனை எப்படியாவது அழைத்து வைக்க வேண்டும், தர்மங்கள் காக்க வேண்டும், நியாயங்கள் நிலைநிற்க வேண்டும், இப்படி எல்லா விஷயமும் நீதி நிலை நிற்கணும். இந்த மாதிரி எல்லாமே நிலை நிற்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் மகனை கண்டிப்பாக அழைச்சி தான் நான் போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிக்கிட்டு என்ன செய்கிறாரு, தசரதன் என்ன செய்கிறாரு, மகனை அழைத்து என்ன செஞ்சுறாரு, விட்டுறாரு. இப்படி இருக்கக்கூடிய ஒரு பட்சத்தில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அங்கே போய் என்ன செய்கிறாங்க, அங்கே ராட்சதர்களே என்ன செய்கிறாங்க, தாடகைங்கிற ஒரு ராட்சசியை என்ன செய்கிறாங்க, அழிக்கிறாங்க. அழித்து முடித்து என்ன செய்கிறாங்க, சந்தோஷமாக உட்கார்ந்துட்டுருக்குறாங்க. இப்படி ஒரு சமயத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, மிதிலையிலிருந்து அழைப்பு வருது. மிதிலை இளவரசி ராஜகுமாரி சீதாதேவிக்கு என்ன செய்யுது, சுயம்பரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்ன செய்யுது, அழைப்பு வருது. அதோடு என்ன செய்கிறாரு அப்படின்னா, ராமரையும் என்ன செய்கிறாரு, அழைத்து செஞ்சுக்கிட்டு எங்கே போகிறாங்க அப்படின்னா மிதிலைக்கு போகிறாங்க. மிதிலைக்கு போய் அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு போகக்கூடிய வழியிலேயே யாரை சந்திக்கிறாரு அப்படின்னா, அழகிய பூஞ்சோலையில் அழகு இளவரசி யார் அப்படின்னா சீதாதேவி. இந்த சீதாதேவியை பார்த்த உடனே சீதா தேவிக்கும் ராமருக்கும் அவ்வளவு கண்ணும் என்ன செய்யுது, கண்ணு மட்டும்தான் பார்க்குது. ஃபோன் பண்ணலை, பேசலை, சிரிக்கலை, கிஃப்ட் கொடுக்கல, எதுவுமே செய்யலை. ஒரு கண்ணும் தான் என்ன செய்யுது, பார்க்குது. அவங்களுடைய ராமருடைய மனசுக்குள்ளே சீதாதேவி குடியிருந்துட்டாங்க. சீதாதேவியுடைய மனசில் ராமர் அந்த நிமிஷமே குடியிருந்துட்டாங்க. இப்படி சீதாதேவி திருமணம் முடிக்காவிட்டால் சீதாதேவி தன்னை பற்றி தானே நினைத்து கொண்டிருப்பாள். அதே சமயத்தில் தானும் திருமணம் செய்து கொண்டு விட்டால் கற்பு என்கிற ஒரு இருக்கு என்று ஆகிவிடுமே. அதாவது கௌசல்யோடைய கற்பு தானே நம்மளுடைய இடது பக்கத்தில் இருக்கிறது. அந்த இடது பக்கத்துடைய ஆசீர்வாதம் தானே என்ன செய்கிறது, இன்னைக்கு வரையும் நம்மளை வாழ வைத்து கொண்டிருக்கிறது. இந்த இழுக்குக்கே, கற்புங்கிற இழுக்குக்கே என்ன செய்யுது, களங்கம் வராமல் நாம் நடந்து கொள்ள வேண்டும். அப்படி ஒரு நிலைமை என்ன செய்யக்கூடாது, உருவாகக்கூடாது. அப்படிங்கிறதுக்காகத்தான் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அந்த காலத்திலேயே பாருங்கள், கன்னி கற்பு பாதுகாப்பான கலாச்சாரங்கிறது, ஒரு பெண்ணை பார்த்து விட்டால் அந்த பெண்ணை தான் என்ன செய்தார் திருமணம். இன்றைக்கி அப்படி இல்லை, பெண்ணை பார்த்து பேசி சிரித்து செல்ஃபோனில் பேசி எல்லாம் நல்லா கலாய்ச்சி அசைவ உணர்வில் பேசி அன்பு உணர்வில் பேசி எல்லாம் முடித்த பிறகு என்ன செய்கிறது, எங்களுக்கு இந்த பெண்ணை பிடிக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன செஞ்சாங்க, லவ் மேரேஜ்லேயும் சரி, அரேஞ்ச் மேரேஜ்லையும் சரி, நேச்சுரல் ஆஃப் மேரேஜ்லேயும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது. பேப்பர்களை பாருங்கள், நிறைய லவ் பண்ணிக்கிட்டு தற்கொலைகள் நடக்கிறது. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் என்ன செய்கிறது, அதாவது ஒரு அன்பு உணர்வால் பேசி அசைவ உணர்வால் பேசி என்ன செய்கிறது, அந்த ஒரு அழகான மகரந்த உணர்வில் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளை என்ன செய்கிறது, வேண்டான் என்று புறக்கணிக்கும் பொழுது தற்கொலை என்கிற ஒரு முடிவுக்கு பிள்ளைகள் ஒரு இக்கட்டான நிலைமைகள் என்ன செய்கிறது, ஏற்படுகிறது. இந்த நிலைமையை உண்டாக்காத மாதிரி அந்த காலத்தில் ராமரையும் சீதையும் எப்படி லவ் பர்ஃபார்மன்ஸ் நடந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ அழகான ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். யோசித்து பார்த்தா அவ்வளவு அர்த்தங்கள் அந்த விஷயம் அந்த கதையில் இருக்குது. நம்ம இன்றைக்கி ராமர் சீதையும் நம்ம மையத்தில் என்ன செஞ்சுட்டாங்க, சிலையாக வச்சுட்டாங்க. சரி ஓம் ஸ்ரீராம்.